வையகம். வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, நண்பர்களே, நண்பர்களே, ஒருங்கே இந்த நல்ல மாலை வேளையில ஆர்வத்தோடு இங்கு கொள்கையிருக்கும் உங்கள் அனைவரையும் காணும்போது பேரின்பமான மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் நாம் ஏன் அவ்வளவு பெருமைக்குரிய நேரமாக இதை பாராட்டுகிறோம் என்றால், பேசாத நாளெல்லாம் உன்னை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்று அறிஞர் கூறினார். மெய்ப்பொருளை பற்றி, நாம் வந்த வழியை பற்றி, நமது முடிவை பற்றி தெரிந்து கொள்ளாத சாதாரணமா வாழக்கூடிய நாளெல்லாம் பிறந்தும் பயனுள்ள நாள் என்பதை சொல்றேன். நமது மன்றத்தில் ஒரு சொல், உள்ளதை உணர்வோம், நல்லதே செய்வோம், அல்லதை உணர்வோம் என்ற அந்த உள்ளதை உணர்வது எவ்வாறு? அந்த உள்ளதை உணர்ந்து விட்டா தானாகவே நல்லதே தான் செய்வோம். நல்லதை செய்கிற போது அல்லவை தானாகவே கழிந்துவிடும். இத ஒரு குருவானவர் சீடனுக்கு உணர்த்துகிறார். இந்த பானை என்ன இருக்குது, காலி பானையை காட்டி சொல்றார். ஒண்ணும் இல்லை சார். சரி, சரியா பாத்தியா? பார்த்தேன், ஒண்ணும் இல்லை. இன்னொருத்தரை கேட்கிறாரு, என்னப்பா இந்த பானையில ஏதாவது இருக்கிறதா உனக்கு தெரியுமா? இருக்கிறது. என்ன இருக்கிறது? பானை நிறைய காற்று இருக்கிறது. சரி, முதலாம் அவனை கேட்டு கூப்பிட்டு, அப்பா அந்த காற்று நீ எடுத்துட முடியுமா கேட்கிறாரு. அது எப்படி முடியும்? அள்ளி அள்ளி போட்டாலும் அது வந்துகிட்டே இருக்கும், அதுல இருந்து எடுக்க முடியாது. ரெண்டாம் அவன் சொன்னா, என்னால அதை எடுத்துட முடியும். எப்படி? இதோ பாருங்க, அந்த குடத்தை எடுத்து பக்கத்துல தண்ணி இருந்தது வேற இன்னொரு குடத்துல, அதை எடுத்து இதுல ஊத்தணும். நிறைஞ்சு போச்சு, கொண்டு வந்து வச்சோம். காற்று எடுத்துட்டேன். என்னடா போட்டேன்? தண்ணியை நிரப்பின, காற்றுக்கு இடம் இல்லாத போயிடும். அப்பதான் சொல்றார், இது போல நீங்க காற்று எடுத்துடணும்னு நினைக்கிற வரைக்கும் எடுக்க முடியாது. நிரப்ப வேண்டியதை நிரப்பிட்டா தானாகவே தேவையில்லாத போகும். நல்லதையே செய்தா அல்லது வெளியாயிடும். அதை உணர்வதுதான் உள்ளதை உணர்வது. அன்பர்களே, உள்ளதை உணர்வது என்பது எல்லாருக்கும் இயல்பானது, முடிந்தது. நாம் அதை அறியாம சில காரியங்களை செய்யறோம், அலட்சியத்தினால சில காரியங்களை செய்யறோம். அதாவது அலட்சியத்தினால சில தவறுகள், அறியாமையினாலே சில தவறுகள், உணர்ச்சி வயப்பட்டு செய்கிற தவறுகள். இந்த மூன்றுதான் உலகத்துல தவறு என்று சொல்லப்படும். இது தவறு, இது சரி என்று உணர்ந்து கொள்வதற்குரிய ஆற்றல் எல்லாருக்கும் இருக்க. அந்த அனுபவம் வர்ற போது, ஆராய்ச்சி வர்ற போது வந்த பிறகு அதே தவறு செய்யாம இருக்கணுமே. இந்த இடத்துலதான் மனித குலம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. தெரிந்ததை செயல்படுத்தாது, முடிந்ததை செயல்படுத்தாது. அலட்சியம் செய்வதனால பல குறைபாடுகளும் சிக்கல்களும் வாழ்க்கையில் வரும்.
அந்த உண்மையை உணராததுனாலேயே மாற்றாக செயல்புரியும் போது மாற்றாக என்றால் என்ன? உதாரணமா நமக்கு உடல்ல எத்தனை நிர்வாகம் நடக்கும், அதுல நாம் எத்தனை காரியத்தை செய்யறோம். அதுல சாப்பிடுற சாப்பாடு மற்ற 7 தாதுக்களாக மாறுது, அது எல்லாருக்கும் தெரியணும்னாலும் அதுல ஏதாவது ஒரு வித்தையை நாம் செய்யறோமா? இல்லை. அப்ப எப்படி நடக்கிறது என்ற போது அதை தான் அங்க சிந்திக்கிற போது நாம் மனமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அப்பாலாக நம் எல்லைக்கு மேலாக ஒரு ஆற்றல் நமக்கு ஊடுருவி இருந்து கொண்டு செயல்புரிகின்றது. நிச்சயமாக ஒழுங்காக நல்ல திறமையாக எல்லா வேலையும் நடக்குது. தெரிஞ்சுக்கிறப்பார்கள். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டா மனிதனுக்கு முதல்ல ஈகோ என்பது, தன்முனைப்பு என்பது போகும். உண்மையை உணர்ற போது தன்முனைப்பு போகும். தன்முனைப்புல நான் எனது என்ற 2 எண்ணம் இருக்கு. நான் என்ற போது அதிகாரப்பற்று, அதுதான் நான். எனது என்பது பொருள் பற்று. இந்த 2ம் உண்டாகும். அந்த உண்மையை உணர்ந்து தான் வச்சுங்க, இறைவனே தான் பேராற்றலாக இருந்து கொண்டு எம் உள்ளத்திலையும் எம் உடலையும் இருந்து கொண்டு இவ்வளவு காரியத்தை செய்யறான். அவனேதான் மனமாக கூட இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை ஆராய்ச்சினால அனுபவத்தினால தெரிந்து கொண்டானேயானால் தன்முனைப்பு என்பது நான் அதை செய்து விடுவேன், நான் தான் அதை செய்தேன், என்னால் தான் முடியும் என்பது. அப்ப என்ன, மனம் என்ற அலை, இந்த அலை தொடர்பு அலையினுடைய இயக்கத்தினால எல்லை கட்டி ஆற்றல்ல சில காரியங்களை செய்யறோம். அந்த அந்த எல்லைக்கு அப்பால மனிதனுக்கு நோய்களை போக்க, நீண்ட காலம் வாழ்வழிக்க இன்னைக்கு மருத்துவம் எவ்வளவோ வந்தாச்சு. விஞ்ஞானத்தை 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கள எத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்க இந்த உலகத்துல? அத்தனை பேரும் காணும். அதுதான் மெய்ப்பொருளுடைய ஆற்றல், இறைய அருளுடைய ஆற்றல். இது செய்து விடலாம், நீட்டி விடலாம், மரணத்தை தவிர்த்து விடலாம் என்று இதுவரையில எடுத்த முயற்சிகள், உலகம் தோன்றி இன்று வரையில எடுத்த முயற்சிகள் அவ்வளவும் எல்லை கட்டிய மன அலையினுடைய உணர்வுகள். அலை நீங்கி நிலையான அலை அடிக்குது, அந்த அலை நின்று போச்சுன்னா என்ன அர்த்தம்? நிலையில தண்ணி அகண்டாகாரமா இருக்கு. அலைக்கு ஒரு எல்லை உடையதாக. அதுபோல முதல்ல அந்த மனதனுடைய தன்மையும் அந்த மனதுக்கு அடித்தளமாக உள்ள நிலை பொருளுடைய தன்மையும் உணர்ந்து கொண்டா எல்லாரும் ஒரு மனதில் ஒரு கருத்து வச்சிருக்கோம், கடவுள் மகாசக்தி தான், ஆனா அதை காணவே முடியாது, அதை அறியவே முடியாது, காணவே முடியாது என்று பெரும்பாலும் எல்லாருடைய. ஆனா எப்படி காண முடியாது? நாம மற்ற பொருளை போல உருவத்தால கழித்து காண முடியாது. எல்லாம் வந்த பொருள் எந்த நிறைந்த பொருளாக இருக்கணும்னு சொன்னா அதனுடைய அளவு எவ்வளவு இருக்கணும்? அந்த அளவுக்கு கண்ணுதான் எட்டுமா? இல்ல கருத்துத்தான் அந்த அளவுல எட்டி நிக்கணுமே, அதுக்கு பழகணும். அப்போ எல்லையற்ற பொருளை பற்றி தெரிந்து கொள்ளவும் முடியும். அந்த அப்படி தெரிந்து கொள்ள முடியாதா என்றால் முடியும். ஆனா அந்த எல்லையற்ற பொருளை அந்த நிலையிலேயே போய்தான் உணர முடியும் என்பது அல்ல.
எல்லையற்ற பொருள் எங்கு நிறைந்த பொருளாக இருக்கிறது என்பது இல்லை. அப்ப எங்கு நிறைந்த பொருள் எனக்குள்ளாக இருக்கணும். இங்கதான் சிம்பிளிஃபைட் பிலாசபி, தத்துவ ஞானம் எளிமைப்படுத்தப்பட்டது. எங்கும் நிறைந்தது என்று சொன்னா எனக்குள்ளாக இருக்கத்தான் வேண்டும். எனக்குள்ளாக இருக்கிறத நான் தெரிந்து கொள்ள முடியலன்னா வேற எங்க போய் நான் தெரிந்து கொள்ள முடியும்? அந்த இடத்துலதான் உண்மையாக தேடு இடம் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ஒரு உதாரணம். எங்க போறோம்னா தெய்வீக நீதிமன்றத்துக்கு போறோம். இப்போ ஒன்னும் மிரட்சியோ கலக்கமோ வேண்டாம். சப்ஜெக்ட் போட்டது தெய்வீக நீதிமன்றம் ஆச்சே, எங்கேயோ எதையோ எடுத்து பேசுறாங்களேன்றது இருக்கலாம் இல்ல, அதுக்காக சொல்றேன். அங்கதான் போறோம். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, எத்தனையோ எண்ணங்கள் வரும். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் அத்தனையிலையும் அந்த நேரத்தில் உள்ள மனச்சூழல், மன அலைச்சூழலுக்கு தகுந்தவாறு மொத்த எண்ணங்கள் எல்லாம் வந்து இது எப்போ ஒரு 10 வருடத்துக்கு முன்னதாக நீங்கள் லண்டனுக்கு போனீங்க. அங்க போய் இறங்கி அங்க எங்கேயோ ஒரு ஹோட்டல்ல தங்கி சில காட்சிகளை பார்த்துட்டு திரும்பி வந்தீங்க. இவ்வளவு இப்ப பார்க்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்ன என்ன நிகழ்ச்சிகள் நடந்ததோ அவர்கள் சும்மா உட்கார்ந்துருக்கீங்க. அங்க யார் எடுத்து காட்டுறது? நீங்க அங்க பார்த்தீங்களே அந்த லண்டனை படம் பிடிச்சு நீங்களா கொண்டு போய் வச்சீங்க. அந்த ஒரு ஆர்ட், அந்த சயின்ஸ், அந்த நிபுணத்துவம் யாருக்காயிலும் உண்டா? நான் எதையோ பார்த்தோம், அந்த பொருள் சரி, அதை கொண்டு உள்ள வச்சு எங்க வச்சோன்னு தெரியாது, எங்க வச்சிருக்கோம்னு கூட தெரியல. அங்க இல்லாத வருமா? இப்போ இருக்குது, வருது. 3 வயதுல இருந்து இந்த வரையில நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம், முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்துட்டு செய்தவன் நீ, அங்கே கொண்டு போய் வச்சவன் இறைவன். நீ எப்போ உனக்கு தேவையோ அப்ப எடுத்து கொடுத்துட்டே இருக்கான். அப்படியே எடுத்து கொடுக்குறான், கொஞ்சம் கூட மாறாத உள்ளது உள்ளபடியாக நடத்துவதுதான் நீதி. ஒரு குற்றவாளி ஒரு இடத்துல திருடிட்டான், பிடிபட்டுட்டான், மேஜிஸ்ட்ரேட் எதிரில் நிற்கிறான். இவன் தான் குற்றவாளின்னுட்டு வக்கீல் சொல்ற. என்னப்பா நீ எடுத்தியா இந்த சாமான்? எடுத்தேன்னு சொன்னா உடனே தண்டனை கொடுத்துருவாங்களே, தப்பிக்கலான்ற ஒரு ஆசை. நான் இல்லைங்க, அது யார் எடுத்தாங்களோ எனக்கு தெரியாது. எங்க நாக்கில சொல்றான், சத்தம் வருது, மனமும் ஏன் இத சொல்லிட்டா, உண்மையை சொல்லிட்டா எனக்கு தண்டனை வரும்னு பயம். அப்ப மனம் நாக்கு இந்த 2 வேற வழியில இருக்கு. ஆனா உள்ள நான் செய்தேன், இப்படிதான் எடுத்தேன், நான் எடுத்தேன்னு பேசிக்கொண்டே இருக்குது இல்லையா? அதை யாராலும் தடுக்க முடியுமா? அதை மாற்ற முடியுமா? அதுதான் தெய்வீக நீதிமன்றம். குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இப்படி ஒவ்வொருவர் செய்யக்கூடிய செயலையும் உண்மையான அத்தனையும் உள்ள வைத்துக் கொண்டு, இப்போ நாம கையினால கண்ணை மூடிக்கொள்றோம், கையினால எதையோ எடுத்து பார்க்கிறோம். ஓ இது வந்து நாற்காலி, அதனுடைய கை என்ன சொல்றேன். இந்த கை மூலமாக தொடும்போது இந்த தொட்ட உணர்வு கருமையத்துல போய் பதிஞ்சாச்சு. அப்போ இங்க தொடுவது கருவி,
கையென்ற கறி அங்க கொண்டு போய் வைக்கிறது யாரு? இங்கே மனம், அங்கே இறைநிலை. இங்கே அலை, அங்கே நிலை. எல்லா பொருளும் நிலையாக உள்ளது இறைநிலைதான். அதுவேதான் தெய்வம் என்றும், அது நீதியாக எந்த செயலையும் நீதியாக செயல்படுத்தக்கூடியது என்று சொல்றோம். அந்த நீதி எப்படி உருவாகுது? ஒரு பந்து எடுத்து மோதிரம் போடுறோம் ஒரு சிவத்து மேல. அது எவ்வளவு தொலைவில் இருந்து போட்டோம், எவ்வளவு அழுத்தமாக வேகமாக அடிச்சோம், அந்த பந்தினுடைய தன்மை என்ன? அதுக்கு தகுந்தவாறு பந்து திரும்பி வருதில்ல. கொஞ்சம் கூட அந்த வேகம், அந்த அழுத்தம் அதனுடைய வலுவுக்கு தகுந்தவாறு செயல்படுமே தவிர மற்றபடி மாறவே மாறாது. அது மாத்திரம் இல்லை, நேர அடிச்சீங்கன்னா நேரா தான் வரும். ஆனா கொஞ்சம் கோணல அடிச்சா ரிஃப்ராக்ஷன் வேற இதுவாதான் போகும். அது போல நாம் செயலெல்லாம் அலைதான், நிகழ்ச்சிகள். எல்லா நிகழ்ச்சிகளையும் எங்க போய் தடுத்து திரும்பணும்னு பாருங்க. எந்த அலையா இருந்தாலும் நிலையில தான் போய் திரும்பணும். நிலையாக உள்ளது எதுவோ, எங்கும் நிறைந்தும் எல்லா பொருளையும் இயக்கிக் கொண்டும் தான் இயக்கமற்று நிலையாக உள்ளது எதுவோ அதுவேதான் இறைநிலை, அதுவேதான் தெய்வம். அது எங்கும் இருப்பதனால நீங்க இங்க செய்யறது இது அலையில செய்வீங்க, அங்க நிலையில போய் படுது, அது அப்படியே மீண்டும் அந்த அலை நிலையில நீங்க மனச்சுவல், மனம் என்பது எப்பொழுதுமே ஜீவகாந்த அலைதான். ஆகையினால அந்த நோக்கத்துக்கு தகுந்தவாறு, அவனுடைய தன்மைக்கு தகுந்தவாறு சுழல் வித்தியாசம் உண்டாகும். ஒவ்வொரு மன அலைக்கும் சுழல் வித்தியாசம் உண்டு, கேரக்டர் குண வித்தியாசம் உண்டு. நேற்று என்னுடைய நண்பரை நான் பார்த்தேன். அதே நண்பர் இன்றைக்கு காலையில எனக்கு ஏதோ ஒரு கெடுதலான விஷயத்தை செய்திருக்கார். இன்றைக்கு அவர் பார்க்கிறேன், அவரை நினைக்கிறேன். நேற்று அவரை நினைச்ச போது என்ன குணாதிசயத்தோட என்னுடைய மன அலை இருந்ததோ இன்றைக்கு இருக்குமா? அவர் நினைக்கிற போதே ஒரு வித்தியாசமான எண்ணங்கள், கோபம், பழிவாங்கல் தான் கொடுத்தாங்க. அப்போ மனதுக்கு அதுல உள்ள தன்மைக்கு தகுந்தவாறு, அதனுடைய வேகத்துக்கு தகுந்தவாறு எப்பொழுதும் சுழல் உண்டு. எந்த அலையா இருந்தாலும் சுழலாத கூட. இப்ப ஒளி அலைன்னு வச்சுங்க, ஒளி அலைக்கு ஒரு செகண்டுக்கு 1,86,000 வேகத்தில் போறது என்பதை விஞ்ஞானிகள் நிரூபணம் செய்திருக்காங்க. அந்த 1,86,000 மைல் வேகத்துல போறது கூட நீங்க இங்க இருந்து அனுப்பிச்சு பார்த்தாங்கன்னா அது நேரா போதான்னா இல்லை. அந்த அலையும், அந்த ஒளி அலையும் அப்படியே வளைஞ்சே போறது என்பதை கண்டுபிடிச்சாங்க. ஏன் வளையுதுன்றது இன்னும் வரைக்கும் சரியாக தெரியல. காரணம் என்னன்னா, எங்கும் நிறைந்த பொருள் நிலையான பொருள். நிலையான பொருளோட அலை மோதும் போது தானாக தடுக்குது, தடுக்கிற போது வளையுது, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ இந்த போற அலை சிறு சிற்றலையா இருந்தா உடனே அங்கேயே திரும்புது, அங்கேயே வளையுது, அங்கேயே திரும்புது, அங்கேயே வளையுது. இந்த ஃப்ரீக்வன்சி, மென்டல் ஃப்ரீக்வன்சி. வேகமான அலையா இருந்தா ஈரமா போகும், ஆனாலும் தடுக்குது, அங்க வளையும், மறுபடியும் எழுப்போம், மறுபடியும் போகுது. இது நீளம், அலை நீளம், அது அலைச்சுழல், ஃப்ரீக்வன்சி அண்ட் லென்த் எல்லா அலைக்கும். அந்த மாதிரி நாம் ஒரு செயல் செய்தால், அதாவது புலன்களை கொண்டு நாம் செய்கிற செயலெல்லாம் முன்னே விஞ்ஞானிகள் கணக்கெடுத்தாங்க.
10 இந்திரியங்களால்தான் செய்யறோம். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. ஞானேந்திரியங்கள் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு. கர்மேந்திரியங்கள்னா கை, வாய், புதம், பொறி, கை, கால், வாய், புதம், பொறி, இவைகளாக செய்யக்கூடியதெல்லாம் கர்ம இந்திரியங்கள். கர்மேந்திரியங்களாக செய்தாலும் ஞானேந்திரியங்களால ஒரு காரியத்தை செய்தாலும் நம்முடைய ஜீவகாந்த சக்தி உடல்ல இருக்குது இல்லையா, அதனுடைய அலை பாதிக்கப்படுது. ஏன்னா அதனுடைய அந்த அலையில அழுத்தமோ செலவோ தன்மாற்றமோ உண்டாகும். அந்த அலையை கண்டுபிடிச்சுங்க. இப்போ நம்ம உடல்ல 3 அடுக்கு. ஒன்று பருவுடல், செல்களால கட்டப்பட்டு அது இறுக்கமாக இருந்து பருவுடல், பிசிக்கல் பாடி. அதற்கூட உயிர் சக்தி என்பது தனியான ஒரு எனர்ஜி பார்ட்டிகல் ஆங்கிலத்தில் சொல்றாங்க, தமிழ்ல விண் என்று சொல்றாங்க, சான்ஸ்கிரிட்ல ஆகாசம்னு சொல்றாங்க. எல்லாம் ஒண்ணுதான். அந்த நுண்ணிய பரமான கோடிக்கணக்கில் நம்முடைய உடலுக்குள்ளாக ஓடி, எந்த பொருளையும் நுண்ணிய பரமாணுக்கள் தனியாகவும் ஓடிக்கொண்டார். அது அதைத்தான் உயிர் என்று சொல்றோம். ஆஸ்ட்ரல் பாடி, சூக்கும சரீரம். அப்ப இத தூள சரீரம் ஒண்ணு, அது கூட ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் சக்திக்கு சூக்கும சரீரம் 2வது, ஆங்கிலத்தில் ஆஸ்ட்ரல் பாடி. அந்த சூக்கும சரீரம் என்பது என்ன சொன்னப்போ உயிர் சக்தி தானே. அந்த உயிர் சக்தி விரைவாக சுழன்று கொண்டேதான் இருக்கிறது. அந்த சுழற்சியினால அதுக்கு அப்பால என்ன இருக்கு, இது இயக்கம். இயக்கத்தை சுற்றி நிலையாக இருப்பது இறைவெளி, இறைவன் தான். அந்த இறைநிலையோட இந்த சுழற்சி உரசும் போது மீண்டும் அங்கிருந்து எழுந்திருக்கக்கூடிய அலைதான் காந்த அலை. அதுதான் ஜீவகாந்தம் நம்ம உடல். அப்போ உடல் பருவுடல், அவர் கூட ஓடிக்கொண்டிருக்கிறது நுண்ணுடல். அந்த நுண்ணுடல்ல இருந்து எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அலை காந்த அலை. இதை விட உயிர் சக்தியின் சுழற்சி வேகம், உயிர் சக்தியை விட அதிலிருந்து வரக்கூடிய அலைக்கு அதிவேகம். அப்போ நம்ம உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியது, சுழன்று கொண்டே இருக்கிறது அந்த ஜீவகாந்த சக்தி. அந்த சுழற்சியினால எந்த பொருள் சொன்னாலும் மையத்துல ஒரு ஈர்ப்பு அல்லது திடநிலை. அந்த மையம் உடல்ல ஒரு மைய புள்ளியை வைத்துக் கொண்டு அதுதான் கருமையம் என்று சொல்றோம். நம்ம உடலுக்குள்ளாக ஜீவகாந்த சக்தி அழுத்தம் பெற்று மைய புள்ளியாக இருந்து கொண்டு இயங்கக்கூடியவன் கருமையம். இதே போல உலகம் சுழல் 25,000 மைல் வேகத்துல ஒரு மணிக்கு, ஒரு நாளைக்கு 25,000 மைல். அந்த வேகத்துல அதற்கு ஒரு மைய புள்ளி பாருங்க. அத விஞ்ஞானிகள் சென்டிபீட்டல் ஃபோர்ஸ் சொல்றாங்க, மைய ஈர்ப்பு. அந்த மைய ஈர்ப்பு தான் இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இப்ப 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா எவ்வளவு நேரம் இந்த பூமி சுத்தி வந்துட்டுன்னு அந்த கணக்கெடுத்தோம்னா மணிக்கு 1000 மைல். இப்ப 500 மைல் வந்தாச்சு. வேற இடம் ஆகாசத்தை கணக்கெடுத்து பார்த்தா 500 மைல் அந்தாண்ட வந்துட்டோம். இப்போ இன்னொரு 2 மணி நேரம் போறா, இன்னும் கொஞ்சம் போகும். 12 மணி நேரத்துல கீழ் மேலாக ஆயிரம். இங்க இருக்கக்கூடியது அந்த பக்கம் போகும். அந்த பக்கம் போனாலும் கால் மூலமா இழுத்துக்கிட்டு இருக்கும் மையப்புள்ளி. அதனால எந்த பக்கம் போனாலும் நாம இந்த உலகத்தை விட்டு தெரிச்சு போகிறது இல்லை, உதிர்ந்து போகிறது இல்லை. காரணம் அந்த காந்த ஆற்றல் மைய ஈர்ப்பு இழுத்து பிடிச்சிட்டே இருக்குது எந்த பக்கம் போனாலும். அதனால நான் சிதறி விட்டுவிடுவதை
எல்லாவற்றையும் தன்னகத்தே ஈர்த்து கொண்டே இருக்கும். அதே போல இந்த மைய ஈர்ப்பு தன்னகத்தை எல்லாவற்றையும் ஈர்க்கிற போது தனக்கு அடுத்தபடியாக எது அதை உற்பத்தி செய்யக்கூடிய உயிர் சக்தி. உயிர் சக்திக்கு மையம் எது என்று கேட்டா அதேதான். காந்த மையம் எதுவோ கருமையம் எதுவோ அங்கேதான் உயிர் சக்தியும் மையம் கொண்டிருக்கிறது. எப்படின்னா காற்று உடல் முழுவதும் சுத்தித்தான் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு இயக்க மையம் இருக்கிறது அல்லவா, லங்ஸ், நுரையீரல். ரத்தம் உடல் முழுவதும் சுத்திக் கொண்டேதான் இருக்கு. அதற்கு ஒரு இயக்க மையம் தேவையா இருக்கு. அதுதான் இருதயம். அதே போல உயிரும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, உடல்ல சுரண்டு கொண்டே இருக்குது. அதற்கு ஒரு இயக்க மையம் தேவையா இருக்கு. அதுதான் என்ன, காந்த ஆற்றல் ஈர்ப்பு சக்தியினால இயக்க மையம் அதோட. இப்ப காந்த ஆற்றலுடைய ஈர்ப்பு மையம் ஒண்ணு, உயிர் சக்தி ஆற்றல் பாடியினுடைய இயக்க மையம் ஒண்ணு, ரெண்டாச்சு. இன்னும் ஒரு இயக்க மையம்னா இந்த உடலுக்குள்ள 7 தாதுக்கள் உற்பத்தி ஆகுது என்ன சாப்பிட்டாலும். அதாவது சாப்பிடுற சாப்பாடு, ஜூஸ், இங்க வயத்துல ஒரு குறிப்பிட்ட சொல்யூஷன் எவ்வளவு அழுத்தம் உள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சொல்றாங்க. அதனால அது சாப்பாட்டெல்லாம் அது கரைச்சி அது பண்ணியாச்சு. அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிற போது சக்கையெல்லாம் வெளியேறி போது அதை பிரிச்சு எடுக்கிறதா ஜூஸ், ரசம். இந்த ரசத்துல ஒரு பகுதி ரத்தமா மாறும். ரத்தமா மாறுற போது ஒரு பகுதி மூத்திரமா போயிடும், அது வேஸ்ட். அந்த ரத்தமா மாறுறதுல ஒரு பகுதி சதையாக மாறும். சதையாக மாறுற போது அதுல இருந்து எண்ணெய் பிரிக்கப்பட்டு கொழுப்பாக மாறும். கொழுப்புல இருந்து கால்சியம் தனியா பிரிஞ்சு எலும்புக்கு போது அது கால்சியம் தெரிகிற போது அதுல இருந்து லிக்விட், அது கொஞ்சம் திரவம் மூளை என்ற சத்தாக மாறி, மூளையினுடைய சுத்த சத்து செக்சுவல் வைட்டல்ஸ், விந்து அல்லது நாம். இதான் 7 தாதுக்கள் நம்ம உடல்ல. ரசம், ரத்தம், மாமிசம், கொழுப்பு, அஸ்தி, மச்சி, சுக்கிரம். இவ்வளவும் வரப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சுக்கிரம் என்பது இந்த தாதுக்களை விட இடையில ரொம்ப லேசானது. அது மூளையில தான், அதாவது மூளையிலிருந்து தானே 6வது தாதுல இருந்தானே 7வது தாது உற்பத்தி ஆகணும். அதனால மூளையில தான் அதிகமாக மூளை இருக்கிறது, தலையில இருக்கிற மூளை தான். எலும்பெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம். அங்கேதான் செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் விந்து நாளம் உற்பத்தி ஆகிறது. என்றாலும் இந்த உடலுக்கு தேவையான அளவுக்கு அங்கேயே நிற்கிறது 12 ஆண்டுகள் வரையில. அதன் பிறகு உடலுக்கு போற மிச்சம் உண்டாது. அது கீழ் நோக்கி இறங்கி இந்த கருமையில் என்ற ஈர்ப்பு சக்தியினால அங்கே தங்கி, அதுதான் 6 கிளாண்ட் விந்து கமலம் என்று. இப்போ 3 சக்தி ஒன்றா சேர்த்து போச்சு பாருங்க. ஒன்று காந்த ஆற்றல் திணிவு நிலை, ஈர்ப்பு மையம். உயிர் சக்தி அந்த இடத்துலதான் தெளிவு கொண்டிருக்கிறது. 3வது இந்த உடலுக்கு ஆதாரமாக உள்ள விந்து சக்தி அங்கதான் சேரும். இந்த 3 எங்க சேருதுன்னு பார்த்தா, இந்த உடலை சரியானபடி அளந்து பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழ் வரைக்கும் சரி பாதி எடுத்துக்கீங்க. இந்த உடலை பருமனை அளந்து பாருங்க, அந்த பருமனுக்கு சரி பாதி வச்சு பாருங்க. இந்த 2 இடமும் எங்க சேருதோ மையம், அந்த மையம் தான் கருமையம். எந்த ஜீவனுக்கு ஜெனட்டிக் சென்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த ஜெனட்டிக் சென்டர்ல இப்படி பூமி மேல எந்த பொருள் போட்டாலும் இங்க நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் இங்க நிக்குது? அடுக்கு. ஆனா இது இங்க இருந்து இங்க எப்படி போச்சுன்னா, பூமியினுடைய நடுமையத்தில் உள்ள ஈர்ப்பு தான் இது இழுத்துது. ஆனா அது அதுக்கு மேல போக விட்டாத தடுக்கிற பொருள் தான்
பார்த்து வச்சதை தவிர இல்லைன்னா நடுமையுமே போகும். அதே போல நம்முடைய மைய ஈர்ப்பானது நாம புலன்கள் மூலமாக நான் அங்கே பார்த்தேன். அப்போ அதனுடைய அளவுக்கு அதனுடைய கலருக்கு என்னுடைய சக்தி காந்த சக்தி பிரதிபலித்து அந்த வடிவம் எடுத்தாச்சுக்கலாம். விளக்க பார்த்தா விளக்காக மாறினேன், ஒலியை கேட்டா ஒலியாக மாறினேன், ஆறு உருவத்தை பார்த்தா அதே உருவமாக மாறினேன். அந்த அலை திரும்பி வருது. நான் அங்க போய் மாறணும் பாருங்க, தடுத்ததுனால மாறினேன். அப்போ திரும்பி வருது. நாம எந்த பொருள் பார்த்தாலும் ஒரு மரத்தை பார்க்கிறோம் சொன்னா நம்ம ஜீவகாந்த சக்தி எப்பொழுதும் நம்ம அதாவது உற்பத்தி ஆகிட்டே இருக்கிறதுனால கண் மூலமாக ஒளியாக மாறி போயிட்டே இருக்கு, மூக்கு மூலமாக மனமாக மாறி போயிட்டே இருக்கு நிச்சயம் தான். அது போல ஒவ்வொரு வகையில் அப்ப மரத்தை பார்த்தோம்னா அந்த இலை தழை அந்த தண்டு இவைகள் எல்லாம் தடுக்குது பாருங்க, தடுத்த இடத்துல இருந்து திரும்புது. ஆனா அங்க இருந்து திரும்பி வரும்போது நம்ம கண்ணுக்கு வர்றதுக்குள்ளாக இறைவெளி எல்லாவற்றையும் சுருக்கும் தன்மையுடையது. ஆகையினால தூரத்துக்கு தகுந்தவாறு சுருக்கி விட்டது. அங்கே மரம் பெரிய மரம் 40 அடி 20 அடி, இங்கே ஒரு சின்ன கொசு அளவுல அதே மரம் சுருங்கி கண்ணுல கொடுத்தாச்சு. அதே சுருக்கம் இன்னும் போக போக மூளைக்கு போற போது இன்னும் சுருங்கிடு. அது எப்படி? நான் பேசுறேன், ஒலிபெருக்கி வரைகிற சத்தம். அங்கிருந்து ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சிருக்காங்க. அந்த டேப்ல போற போது என்ன, ஒன்லி பிரஷர், வெறும் அழுத்தமா. அங்க போய் சவுண்ட் கேட்க முடியுமா, சத்தம் கேட்க முடியுமா? கிடையாது. ஒலிய கூட எடுக்கிறாங்க, ஒளிய கூட. அது உள்ள போற போது அங்க போற போது அந்த ஒளியாக பார்க்கணும், எல்லாம் சுருங்கிடும். ஒளி சுருங்கினா இதுதான் இருட்டம். அது போல அப்படி சுருங்கி மூளையில போற போது சுருங்கிவிடும். ஜீவகாந்த சக்தியோட கலந்து இருக்கிற போது இது கேரக்டரைஸ் வேவ், அதாவது ஒரு தன்மை வாய்ந்த ஒரு அலையாக இருக்கிறது. சாதாரண உடல்ல ஜீவகாந்த சக்தி உற்பத்தி ஆகிறது வேற, இங்கே அதை வெளியாக்கி அது அதே தன்மயமாகி அது ஒரு உருவமாக எடுத்து உருவம் கலரு இப்படி வந்து திரும்பி வந்திருக்கு பாருங்க. இதுக்கு ஒரு கேரக்டர், ஒரு குணம் ஏற்பட்டது. இந்த குணம் எப்பற்பட்டதுன்னு பாருங்க. தண்ணியை ஐசு ஆக்கி, அது போல நீரினுடைய மாற்றம் ஐஸ், அது குளிர்ச்சினா அதே ஐஸை எடுத்து மறுபடியும் தண்ணியில போடும் மேடத்துக்கு. உடனே தண்ணிய மாறிடுது, ஆனாலும் மாறிக்கொண்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வர்ற போது இதனுடைய குளிர்ச்சி இந்த தண்ணீருடைய விசாலத்துக்கு தகுந்தவாறு சிறிது சிறிது தான் பரவுது. ஆனாலும் அந்த ஐசனுடைய குளிர்ச்சி அங்க கைய வச்சீங்கன்னா அது வரைக்கும் ஒரு அளவு தெரியும். அதே போல எந்த அலையாக இருந்தாலும் உள்ள போய் மூளையில போய் சேர்ற போது இந்த கருமையம் அதை இழுத்து சுருக்கி எந்த மனச்சூழல்ல மன அலைச்சூழல்ல நாம் அந்த மரத்தை பார்த்தோம். அந்த சுழல் தானா வரும்போது நீங்க சும்மா உட்கார்ந்துட்டீங்கன்னா வேற எதுவும் செய்யாத அந்த மரம் எண்ணத்துக்கு உண்டாகும். அப்படி இல்லை, நாம் நேற்று அங்க ஏதோ ஒரு மரம் பார்த்தோம், அதுல பழங்கள் தான் நிறைய பேர், என்ன மரம், உடனே அந்த மரம் நீங்க நினைந்தோம். அதாவது இதுக்கு அச்சீவ்மெண்ட், அந்த நிலைக்கு உங்களுடைய மனச்சூழலை நீங்க பகுதிப்படுத்தி கொள்றீங்க, அதனால அந்த எண்ணம் வரும். அப்படி இல்லை, தானாகவே அது ஓடிக்கொண்டே இருக்கிற போது மாறி 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 மனச்சூழல் அலை எப்ப வருதோ அதை பார்க்கணும். அந்தர்களே, இங்க செய்யறது யாரு, உணர்ந்தது யாரு? மரத்தை பார்த்தவன் யாரு? அதை உணர்ந்தது. இவைகள் எல்லாம் புறச்செயல், கான்சியஸ்னஸ் என்ற அறிவுடைய புறச்செயல் மனம். மனதனால உணர்ந்தீங்க. கருவி, இந்த கண் என்ற கருவியின் மூலமாக உணர்ந்தீங்க.
ஆனா அதை இருப்பு கட்டினது யாரு? காந்த அலைதான் ஈர்த்து தனக்குள்ளாக சுருக்கி வச்சு கொண்டது. அந்த காந்த அலை என்ன பார்க்கிறப்பதான் விண்ணிலே இருந்து சுழற்சியில வந்ததுதானே காந்தம். விண் என்பது இறைநிலையினுடைய இயக்க நீதிதான் விண் என்ற அலை. அத சிவம் என்று சொல்லுவோம் இறைநிலைய, இதை சக்தி என்று சொல்லுவோம். அந்த உயிர்த்துகளுக்கெல்லாம் சக்தி என்று பேரு. அதை சுற்றி இருக்கிறதுக்கு சிவம் என்று பேரு. சிவம் நிறைந்த ஒரு சக்தி. இந்த சிவம் என்ற சக்தியினுடைய அழுத்தத்துல சக்தியினுடைய சுழற்சியினால ஏற்பட்ட உரைச்சல் பிரிச்சம், அதுல இருந்து வந்த அலைதானே காந்தம். அப்ப காந்தம் என்பது என்ன? இறைநிலையும் அதுல இருந்து வந்த அலையும் சேர்ந்ததுதான் காந்தம். வேற ஒண்ணும் இல்லை. காந்தம் புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, தெய்வம் அதனுடைய சக்தி, தெய்வமும் அதனுடைய சக்தியும். தெய்வம் இருப்பு, இருப்பு நிலையும் இயக்க நிலையும் ரெண்டு சேர்ந்ததுதான். அதற்கு இந்த புராணங்கள்ல சாதாரண வார்த்தைகள்ல என்ன சொல்றாங்க? சக்தியும் சிவமும் சேர்ந்த ஒரு பொருளுக்கு அர்த்தநாரி. அர்த்தம்னா பாதி, நாரின்னா பெண். பாதி பெண்ணுன்னா என்ன பாதி என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டேன். பாதி பெண்ணு பாதி ஆண்னு சொல்றதுக்கு அர்த்தநாரின்னு சொல்றாங்க. அதுலயே இதுதான் பிரணவ பொருள்னு சொல்றாங்க. அப்ப நம்ம உடல்ல பிரணவ சரீரமா இருக்கிறது எதுன்னு கேட்டா காந்த சக்தி தான். அந்த காந்த ஆற்றல் நடு மையத்துல, அதாவது நம்முடைய கருமையத்தில் அமைந்திருப்பதனால இறைவன் என்னவே இருக்கக்கூடிய இறைவன் இங்கே நம்ம உடலுக்குள்ளாக கருமையமாக அமைந்திருக்கிறான். அந்த கருமையத்தை கொண்டு அங்க இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய சேமித்து வச்சிருக்கிறது. எந்த செயலுக்கு என்னென்ன வேணுமோ, கண்ணுக்கு பார்வைக்கு ஒளி வேணும், காதுக்கு சத்தம் வேணும், இவ்வளவும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்பம் என்ற ஐந்தின் மழைபறிவாங்கத்தே உலகு என்று வள்ளுவர் சொன்னார். இந்த ஐந்து எங்கிருந்து அது தோன்றி அது மாற்றம் பெறுகிறதோ, இந்த உண்மை உணர்ந்து கொண்டான்னா மனிதனுக்கு அழிவு அதை விட இன்னும் அழிய வேண்டியதே இல்லை. இப்போ இவைகளெல்லாம் என்ன? இறைநிலையே அழுத்தமாக இருந்து காந்தமாக இருந்து அதனுடைய இரண்டாவது இயக்கமாகிய ஒலியாக மாறி, மூன்றாவது இயக்கமாக உள்ள ஒளியாக மாறி, சுவையாக மனமாக மாறி, ஆறாவது இயக்கமாக மனமாக இருக்கிறது. நிலையில இறைவன், அலையில அழுத்தம் ஒளி, ஒலி சுவை மனம் மனம், இந்த கடைசியில மனம், அந்த கடைசியில இறைவன். அப்போ மனதுக்கு அடித்தளம் எது? இறைவன் தான், தெய்வ நிலைதான். அதனால மனதால நீங்க என்னத்தான் நினைச்சாலும் உடனே இறைவன் அங்க இருப்பை போச்சு. இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்? அத எவ்வளவு இந்த குடல்ல ஜீரணமாகறதுக்கு எவ்வளவு திணிவு நிலை, எவ்வளவு ஆற்றல் இருக்கிறதுன்னு ஒரு அளவு இருக்கு இல்ல? அந்த ஆற்றல் எவ்வளவு இருக்குது, அதுக்கு தகுந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா 7 தாதுக்களாகவும் மாறும், உடலாகவும் நல்லா இருக்கும், மனமும் நல்லா இருக்கும். ஒண்ணுக்கு ஒன்றையா சாப்பிட்டோம்னு வச்சுக்க, அதுதான் இங்க அறியாமையினால சில தவறு செய்யறோம். அதன் பிறகு அலட்சியத்தினாலே சில தவறு செய்யறோம். அலட்சியம் என்பது ஏற்கனவே நமக்கு அனுபவம் வந்தாச்சு, அறிஞ்சாச்சு. அறிந்த அனுபவத்தை பிடிக்காத தவறு மீண்டும் மீண்டும் அதே தவறு செய்துகிட்டு இருக்கு இல்லையா? இது இங்கேயே ஒரு உதாரணம், அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லி அங்கே கொண்டு வந்து கொடுப்பேன். இங்க நம்ம நாட்டில் அதிகமாக பால் காய்ச்சற மேல டீ போடுற எல்லாம் ஆம்பளைங்களுக்கு இல்லை. ஆனா நான் சில சமயத்தில் தனியா இருக்கிற போது செய்ய வேண்டியதா எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. போட்டு பாலை காய்ச்சினா எவ்வளவு நேரம்? ஒரு சில நேரம் 5 நிமிஷம் ஆகும், சில சமயம் 3 நிமிஷம் ஆகும், சில சமயம் 10 நிமிஷம் கூட ஆகும். அந்த டீக்கு தகுந்தவாறு
அதன் பிறகு பொங்கிதானே வரும். பால் சூடு ஏத்தினா அடுப்புல வச்சா பொங்கி போகும். இது தெரியாதவங்க யாரு? பாலோட பழக்கம் உடையவர்களுக்கு யாருக்கு தெரியாது. அப்படி இருந்தோம். ஒரு தடவை பொங்கி போச்சு, ஐயோ போச்சேன்னுட்டு அப்படியே சரிப்பட்டுட்டோம். மறுபடியும் அதே பால் அடுப்புல வைக்கிறோமா, அது பொங்கி போகுன்றது நல்லா தெரியும், பொங்க விடக்கூடாதுன்றதும் தெரியும். அங்கேயே இருந்து கொஞ்ச நேரம் இருக்கலாம் இல்லையோ. கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்குள்ளாக மேல துணி காஞ்சி போச்சு, அதை மடிச்சு வச்சுட்டு வந்துடலாமே அன்னிட்டு அங்க போகும் குட்டி. அது மடிக்கிறதுக்குள்ள இது ஓடி போச்சு. பொங்கி கூப்பிடும், வாசனை இருக்கு. பால் பொங்கனா என்ன வாசனை வரும்? அந்த ஐயோ பொங்கி போச்சு வரும். இது இது எதனால வந்தது? அலட்சியத்தினால. நேற்று நமக்கு இந்த அனுபவம் வந்தாச்சு, அந்த அனுபவத்தை அலட்சிய பண்ணி விட்டுறோம் பாருங்க. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில உள்ள நிலையை வச்சு இது வரைக்கும் வந்த அனுபவத்தை குடிச்சு வச்சிருந்தா இன்னைக்கு ஒரு தவறு செய்ய முடியுமா யாராயிரம்? எத்தனை அனுபவத்தை கையில இருக்குது, எத்தனை அனுபவத்தை பிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. பிடிக்கிறதையே இல்லை, விட்டுறோம். எப்படி விட்டுறோம்? இந்த பால் கொண்டு வர்ற மாதிரி. அதே போல ஒண்ணுக்கு ஒன்றையா சாப்பிட்டுறோம். அன்னைக்கு உள்ள சுவைக்காகவோ அல்லது மற்ற சூழ்நிலையோ ஏதோ சாப்பிட்டா என்னாச்சு? அந்த காலத்தோட அது ஜீரணம் ஆகிறது இல்லை. ஜீரண உணவு பொருள் காலத்தோட ஜீரணம் ஆகலைன்னா அது ஃபெர்மெண்டேஷன், புளிச்சு போகும். பகல்ல சாப்பாடு செய்யறீங்க, சாப்பிடுறீங்க, மிச்சம் வச்சுட்டு சாயங்காலம் வச்சுக்கலான்னு வைக்கிறீங்க. ஆனா சாயங்காலம் எடுக்கிற போது அப்படியே எடுத்து சாப்பிடுறதே இல்லை. பொதுவாக எல்லாரும் ஒண்ணு அந்த வீட்டு அம்மையாரு மோன்னு பார்ப்பாங்க. ஐயோ ஊசி போச்சு. அவங்க மோந்து பார்க்கலன்னா வாயில வைக்கிற போது கிட்ட போற போது என்ன புளிச்சு போச்சே, ஊசி போச்சே. ஊசி போச்சுன்னா புளிச்சு போச்சுன்னு புளிப்புல என்ன ஆகும்? காத்து பப்பிள் எல்லாம் தெரியாமல காத்து வரும். அதான் கேஸ். கேஸ்ல இருந்து அந்த புளிப்பு கரோசிவ் ஆக்ஷன் உண்டாகும். அதுவே குடலை எரிக்கக்கூடிய சக்தியாக மாறி. அப்பதான் அதுல இருந்து விளைவு என்ன? ஆங்கிலத்துல நல்ல பேரு அல்சர். அல்சர் தான் புண்ணு, வயிற்று புண்ணு. பேதியாகும், வாந்தியாகும், வயிற்று புண்ணு வரும். எல்லாம் எதனால வருது? இங்கதான் கவனிக்கணும். இறைவன் உங்களுக்காக உணவை அங்க ஜீரணம் செய்யறதுக்கு அவனுடைய ஆற்றல் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறான். அவன் செயலுக்கு முரணாக அதை அலட்சியம் பண்ணி அங்க குறுக்கிட்டா உங்களுக்கு புத்தி எப்படி கொடுப்பான்? நேரடியா வந்தப்பா நீ நினைவு சாப்பிடாதப்பா ஆனா சொல்லுவான். அது உங்க உடலுக்குள்ளாகவே இருக்க அவனுடைய ஆற்றலையே வச்சு அதை ஃபெர்மெண்டேட் பண்ணி அதாவது குடிக்க வச்சு உங்களுக்கு வயிற்று வலியை கொடுத்து இது ஜாஸ்தி சாப்பிட்டதுனால வந்தது. சரி, தெரிஞ்சாச்ச. யாராயிலும் யாருக்கு அதிகமா சாப்பிட்டு உடம்பு நல்லா இல்லை இருக்காது யாருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கணும். இன்னமும் எங்கேயாரும் போனா ஒரு பிடி போடு. விருந்து போனா மருந்து தேட வேண்டிய அளவுல தான் இருக்குமே தவிர அதை பிடிச்சிட்டு இருந்தோம்னா இனிமே அந்த அளவுக்கு எதுவா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு மேலே சாப்பிட்றது இல்லை, சாப்பிடக்கூடாது என்றது வந்துட்டுனா நமக்கு தவறு ஏது? உண்மை உணராத போது தவறு செய்யறோம். இறைவன் தான் இந்த ஜீரணம் பண்றான் ஆனா தெரியாத போது தவறு செய்யறோம். தெரிஞ்ச பிறகு அது நாம் முரண்பட்டா நமக்கு அதனுடைய வாழ்க்கையில சிக்கல் வருது என்று தெரிஞ்சு போச்சுன்னா அதாவது அலட்சியம். அலட்சியத்தினால மூன்றாவது ஒரு பொருள் பற்று மக்கள் பற்று என்ற இடத்துல அது பொருள் புகழ் அதிகாரம் புலனின் பால் இருக்கக்கூடிய ஆசை மீற காலத்துல அளவு முறை மீறி செயல்படக்கூடிய அளவுக்கு வேகம் உண்டாயிடும். அதுக்கு பேர் உணர்ச்சி வயம். இந்த உணர்ச்சி வயத்துல செய்யற போது செயல்கள் எல்லாம் அளவு மீறும், முறையும் மாறும். தனக்கும்
குற்றம் துன்பம் வரும், பிறருக்கும் துன்பம் வரும். உணர்ச்சி வயப்பட்ட எந்த செயலும். அப்ப அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் நல்லா கவனிச்சுங்க. அறியாமையினால மனிதன் சில தவறு செய்வான். பள்ளிக்கூடம் போகாமலே தாய் தந்தையரும் மூலமாக நாம் வாழ கற்றுக்கொள்ளக்கூடியது பண்பாட்டு. அதே போல சமுதாயத்தில் இருந்து இந்த நம்ம குடும்பம் தவிர மற்ற உழைப்பு, போக்குவரத்து, டிஸ்ட்ரிபியூஷன், பரிமாறிக்கொள்வது, இவைகளெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வது அது சமுதாய கல்வி. அதுதான் நாம் சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். மற்ற அதன் பிறகு உண்மை கல்வி, இறைவன் யார்? விஞ்ஞானம் எவ்வளவு தூரம் முன்னேறினாலும் 3 பொருளை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது 3 சப்ஜெக்டிவ், அதாவது மறைபொருள், இன்விசிபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்ல, காண முடியாதது கண்ணால. அப்படி 3 பொருள். ஒன்று கடவுள், அது ஆங்கிலத்தில் யூனிஃபைட் போர்ஸ் சொல்லுவாங்க. எங்கும் நிறைந்த பிரபஞ்ச பேராற்றல். அதை பார்க்க முடியாது, கணக்கெடுக்க முடியாது. கணக்கெடுக்க முடியாதுன்னா, இப்போ இந்த மரம் எவ்வளவு இருக்குன்னா ஒண்ணு அளந்து இத்தனை இடம் இருக்குது, இவ்வளவு அகலம் இருக்குது சொல்லிடுவோம். அந்த மாதிரி உருவமில்லாத பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் சுத்த வெளியாக இருக்கிறான். இந்த சுத்த வெளி எவ்வளவு அகலம் இருக்குதுன்னு யாரால கண்டுபிடிக்க முடியும்? எந்த விஞ்ஞானிகள் வந்தாலும், இனிமே வரக்கூடிய விஞ்ஞானிகளா இருந்தாலும். அது உண்மையிலேயே சுத்த வெளியா இருந்தா அதுல ஒளி இல்லை, ஒளி இல்லை, சுவை இல்லை, மனம் இல்லை, குணம் இல்லை. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. ஒளி இல்லாவிட்டால் இருள், ஒளி இல்லாவிட்டால் மௌனம், குணங்கள் இல்லைன்னா நிற்குணம். அந்த நிலையில அந்த சுத்த வெளியினுடைய தன்மை என்ன? பேரிருட்டு. தமிழ்நாட்டால் சொல்லணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சயின்டிஸ்ட் வந்திருக்காங்க. டார்க் மேட்டர் என்று அந்த முழுமுதற் பொருளுக்கு டார்க் மேட்டர் என்ற அளவுக்கு வந்திருக்காங்க. இது தத்துவத்துல நம்ம ஞானிகள் முற்காலத்துல எப்போ உணர்ந்துட்டாங்க. கடவுளுக்கு கருப்பன்னு பேர் வச்சாங்க. இன்னமும் சிலரு கருப்பன் இந்த பேர் வைக்கிறது வழக்கம். இது இங்க மெட்ராஸ்ல இல்ல, தென்னாட்டுல அதிகமாக கருப்பன் இந்த பேர் வரும். அதுக்கு சான்ஸ்கிரிட்ல நேர் பதம் என்னன்னா கிருஷ்ணம். கிருஷ்ணன் என்ற பேரே கருப்பன். உண்மை உணர்ந்தாச்சு. அந்த உணர்ந்த உண்மையும் உணர்ந்தவன் உணர்ந்த முடிய முறையில் அவனுக்கு இன்னொருத்தருக்கு சொல்ல முடியல. அவன் அப்படியே போறான். அதுக்கப்புறம் சடங்கு மாத்திரம் வச்சுக்கிட்டு வாழக்கூடியவர்கள் பொருளுக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கை வசதிக்காகவும் இன்னைக்கு உலகத்துல நிக்கிறதெல்லாம், தத்துவத்துல நிக்கிறதெல்லாம் சடங்கு தான். சக்கப்பட்டு சக்கரா சாரம் போச்சு. இந்த சாரம் எடுத்தா அதான் சயின்ஸுக்கு அடிப்படையாக இருக்கும். தத்துவத்துல உண்மையான சாரம், உண்மை பொருள் எது கேட்டா அதுதான் எல்லா சயின்ஸுக்கும் அடிப்படையாக இருக்கும். ஆகவே இறைநிலை ஒண்ணு, உயிர் ஒண்ணு. உயிரை இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் அறிந்தார்களா என்றால் இல்லை. எனர்ஜி பார்ட்டிகள் தான். ஆனா அதனுடைய நுண்மையும் அதனுடைய ஆற்றலையும் இன்னும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். அதற்கு மேலாக அதிலிருந்து வரக்கூடிய காந்த அலை இல்லை. இந்த உயிரையே உணராதனால இன்னும் விஞ்ஞானம், மருத்துவ விஞ்ஞானிகள் கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பயோமேக்னட்டிசம் என்ற வார்த்தையும் அதனுடைய உபயோகமும் செயல்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்ன அது கூட இல்லை. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் நம்ம தத்துவங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டாரு. அவர் ஒரு நாள் பேசுறாரு, இல்ல சில இடங்கள்ல
இந்த உயிர்ன்றதை பற்றி தானுங்க எனக்கு ரொம்ப தகராறா இருக்கு, நெருடலா இருக்கு. I cannot explain what it is. அது ஆமாங்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு வேணாம். உங்களுக்கு தெரியுதா? நீங்க வைத்தியராச்ச, மருத்துவராச்ச, உயிர்களோட தானே நீங்க தினந்தோறும் எல்லா செயலையும் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டேன். சாமிஜி, உண்மையை சொல்ற, எனக்கு உயிர்ன்றதே நம்பிக்கை இல்லை. என்னங்க அப்படி சொல்றீங்களே? உயிரோட இருக்கிற ஆளையும் அறுத்து பார்த்திருக்கேன், செத்து போன பிணங்களையும் அறுத்து பார்த்திருக்கேன். இந்த உயிர் எங்கேயாயிரும் இது வரைக்கும் காட்சிக்கு வரவே இல்லை, காணவே முடியல. காண முடியாதது நான் எப்படி அதை நம்பி நானும் எடுத்துக்கொள்றது, மற்றவங்களுக்கும் சொல்றது? அப்போ உயிரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது தத்துவ ஞானிகள் குழந்தைக்கொண்டே இருப்பாங்க, அதுதான், அது நம்ப முடியாது. அந்த அளவுல உயிர் என்பது விளங்காத பொருளாக இருக்குது. விஞ்ஞானத்திலையும் சாதாரண சிந்தனை ஆற்றல். மூன்றாவது, காந்த ஆற்றலை இப்போ இந்த ஒரு 10 வருஷ காலமாகத்தான் கொஞ்சம் கொஞ்சம் சயின்டிஸ்ட் கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளாக அவர்கள் தான் காந்த ஆற்றலை பற்றி அதிகமாக பேச போறவங்க உலகம். ஆகவே மெய்ப்பொருள் 1, உயிர்ச்சக்தி 2, காந்த ஆற்றல் 3 இன்விசிபிள். இந்த 3 பொருளும் விளங்காத வரையில விஞ்ஞானத்தோட விஞ்ஞானம் கலக்காது. விஞ்ஞானிகள் எல்லாம் இதை கண்டாங்க இருந்தாலும் அது விளக்கிறதுக்கு என்ன வேணும்? விஞ்ஞான அறிவு வேணுமே. காந்த ஆற்றல்ல இறைவன் இருக்கிறான் இருப்பு நிலையாக என்று விளக்கணும்னு சொன்னா அதுக்கு இந்த காந்தத்தினுடைய தன்மையும் செயல்பாடும், உதாரணமா மரத்துல ஜீவகாந்த சக்தி முழுமையாக இருக்கிறது, அதனுடைய சுழற்சியில அங்கங்க கருமையை ஏற்படுத்திக் கொள்வது விதையாக. ஒரு முழு மரத்தினுடைய தன்மையும் விதையிலே சுருங்கி விடுகிறது. அந்த விதையை போட்டா மறுபடியும் ஒரு மரமாக விரியுது. இந்த மாதிரி சுருக்கியும் விரித்தும் கொடுப்பதுதான் காந்த சக்தி, இறையாற்றல் என்பதை விளக்கிறதுக்கு அந்த காலத்துல காந்தம் என்பது விளக்கக்கூடிய சக்தியாக இல்லை. அதனால தெய்வம் 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 என்று அப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. பின்னால வந்தவங்க தெய்வம் தெய்வம் தெய்வம்னு பஜனை பண்றதோட சரி, அது அவங்களோட முனையில. ஆனா இந்த காலம் விஞ்ஞானம் ரொம்ப முன்னேறி வருது. அவர்களெல்லாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்துல இனி வருங்காலத்துல இந்த உண்மையான தத்துவ ஞானமும் விஞ்ஞானத்தோட கலந்து மனிதனை எடுத்துக்கொண்டீங்கன்னா மனிதனுக்குள்ளாக இல்லாத விஞ்ஞானம் உலகத்திலேயோ பிரபஞ்சத்திலேயோ கிடையாது. இறைவனும் இருக்கிறான், உயிரும் இருக்குது, காந்த சக்தி இருக்கு. அன்றுல இருந்து இன்று வரையில வந்த பரிணாம தொடராகவே வந்த ஜீவன்களுடைய எல்லா இயக்கம் மனிதன் இருக்கு. அந்த மாதிரி பார்த்தா மனிதன் எப்பேற்பட்டவன் என்ற போது இறைநிலையினுடைய ஆதி காலத்தில ஆதியில இருந்து அது அணுவாகி அண்டங்களாகி பஞ்சபூதங்களாக இருந்து ஜீவன்ல ஒரு அறிவில் இருந்து 6 அறிவு வரையில வந்த எல்லா தொடர் இயக்கமும் மனிதனாக இருக்கு. அந்த கோடியில இறைநிலைன்னு வச்சா இந்த கோடியில மனிதன். இறைநிலையில மனிதன் இன்விசிபிளா அடங்கி இருக்கான். மனிதன்ல இறைநிலை பூர்ணமாக அறிவுக்கு விளங்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். அதே இறைவன் நீங்க எந்த செயல் செய்தாலும் அந்த செயலை பதிஞ்சு வைக்கிறது மாத்திரம் இல்லை, அது தக்க விளைவை தக்க சரியான முறையில கொடுத்துக்கொண்டே இருக்கும். நீங்க என்ன என்றீங்க, நீங்க என்ன செய்யறீங்க, அந்த செயலுக்கு தகுந்த விளைவு கட்டாயம் வந்து கொண்டே இருக்கணும். ஆனா இந்த காலத்து விவாதம் என்னன்னா, பாருங்க அவன் நல்லபடியா தான் இருக்கான், அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், இந்த பாருங்க அவன் எவ்வளவோ தப்பு செய்யறான், பிரமாதமாக
எல்லாம் பொருளளவில் உள்ளதான் பார்த்து சொல்றாங்களே தவிர அவங்க அவனுடைய மனம், அவனுடைய திறமை, அவனுடைய அமைதி, அவன் நல்லா தூங்குறானா, நல்ல சாப்பிட்ட சாப்பாடு தேர்ந்து ஆகுதா, அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. மேல 2 கார் வச்சிருக்காரு, 5 ஆள் வச்சிருக்காங்க, பேங்க்ல பணம் போடுறாங்க, எடுக்கிறாங்க, அந்த அளவுக்கு. ஆனா இன்னொன்று, செய்த செயலெல்லாம் அது மீண்டும் அவன் பிரதிபலிக்கணும்னு சொன்னா எல்லாமே பிரதிபலிக்கத்தானே வேணும். ஒண்ணுன்னா அவன் முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லையா? ஒரு 1000 செயல்களுக்கு முடிவில்லாத வச்சிருக்கான்னு வச்சுங்க. இன்னைக்கு ஒரு செயல் செய்யறான், இது எப்ப முடிவுக்கு வரணும்? அந்த 1000 தொடரும் வர்ற போதோ அல்லது அந்த 1000த்துல இது ஒண்ணு எந்த அளவு முனைந்து நிற்குமோ அதுதான் முன்ன வரும். மிச்சமெல்லாம் பின்னாலதானே வரும். ஒரு கேள்வி எழுப்பினாங்க மேல்நாட்டு. ஒரு குழந்தை பிறகுது, ஒரு அளவுல நீங்க சொல்ற மாதிரி ஒத்துக்கிறோம், அவனுடைய கருமையத்துல இருந்து ஜெராக்ஸ் காப்பி மாதிரியா எல்லாம் எடுத்தது வந்தாச்சு. இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கும் குணத்திலையும். 2வது இன்னொரு குழந்தை பிறகு அந்த பையன் குணத்திலேயோ அறிவிலையோ அல்லது மற்றவர்களோட பழக்கத்திலேயோ வேறுபடும். இதுக்கு காரணம் என்ன? ஒரே கருமையத்திலிருந்து தான் வந்திருக்கான். அந்த கருமையத்துல ஜெராக்ஸ் எடுத்தான்னு நீங்க சொல்றீங்களே, அது எடுத்த பிறகு இன்னும் என்ன போட்டான்னு தெரியுமா உனக்கு? பின்னால எத்தனை செயல் செய்தானோ அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அது கூடியிருந்தது இல்லையா? இந்த மொத்தத்துல அன்றைக்கு முனைப்பா இருக்கக்கூடிய வினைனா இந்த இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு முன்னதாக தெளிவாக தெரியும். மிச்சமெல்லாம் அடங்கி இருக்கும். இன்னொரு உதாரணம் கூட சொன்னேன். ஒரு வீட்டை 10 பேர் இருக்காங்க, பெரிய குடும்பம். ஒரு பெண் குழந்தை கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறகு. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, அது இந்த குழந்தை அப்பாவாட்டு, அம்மாவாட்டு. இல்ல இல்ல பாட்டியாட்டு, ஆனா அப்படி எல்லாம் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றது உண்மை. இந்த பெண் குழந்தை கர்ப்பமா இருக்கிற பொண்ணு எந்தெந்த அளவுல அவங்களோட தொடர்பு கொண்ட மக்களோட அதிகமான எண்ணமும் அதிகமாக நினைவு இருக்குதோ அந்த முகபாவம் தான் முன்ன வந்து நிற்கும். மற்றவருடைய முகபாவம் எல்லாம் அதுல அடங்கி இருக்கும். இல்ல இல்ல இல்லாத இல்லை, அடங்கி இருக்கும். அவன் முனைந்து நிற்கிறது தான் முன்ன காட்டும். அதே போல இன்றைக்கு கணவன் மனைவி உறவுல இருந்து ஒரு குழந்தை வந்தால் இன்றைய நிலையில அவங்களுடைய கூட்டு விஷய குணம் என்ன, அதுல முனைந்து நிற்கிறது நன்மை தீமை இதெல்லாம் இருக்கோ அதுதான் முனைப்பு தான் எடுத்துக்காட்டாக வரும். அதனால அவன் இப்படி வாழ்ந்தான், அந்த குழந்தை அப்படி இல்லை அப்படி இல்லை வேற மாதிரியா இருக்கு சொல்றதுக்கு இல்லை. அவன் திருட்டு பையனாவே இருப்பான். அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தனா திருடுன்றது அர்த்தம் இல்லை. அவன் திருடிட்டே வரும்போது ஐயோ இந்த திருட்டு வேலை எனக்கு என்னத்துக்கு, நல்ல மாதிரி நான் படிச்சிருந்தேன்னா நான் வேலை செய்து ஒரு ஒழுங்காக இருக்கலாம் அல்லது நல்ல வியாபாரம் பண்ணலான்னு இந்த இதையே எண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. திருடு என்பது வினைப்படி அவனுடைய செய்துட்டான். ஆனா உள்ள இப்ப என்ன இருக்குது, நல்ல எண்ணம் இருக்கு. அப்ப ஒரு குழந்தை கருத்தரிச்சா எப்படி இருக்கும், இந்த இப்ப நினைக்கிறான் பாருங்க, அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய எண்ணம் உடையதான் தெய்வீக நீதிமன்றம். சிதம்பரத்துல வெயிட்டிங் ரூம்ல இருக்க ஒரு 10 பேர் உட்கார்ந்து பேசிட்டே இருக்காங்க. ஒரு பெண்மணி குழந்தை வச்சுட்டு இருக்கா. எல்லாம் 2.5 வயசு 3 வயசு இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்கா. நாங்க பேசுறதெல்லாம் இந்த குழந்தை அடிக்குது, உதைக்குது, கிள்ளுது. ஆனா அவளுக்கு தாக்க முடியல. ஆனா எல்லாரும் மத்தியில அடிக்க முடியாது.
குழந்தை காட்டு, சாமி இந்த குழந்தைய பாருங்க, நான் பாடுபட்டது. அவங்க அப்பா எவ்வளவு கோபக்காரன் கூட எங்களுக்கெல்லாம் எடுத்து காட்டுறோம்மா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் சொல்றானே, இப்போ எங்க அப்பா இப்படிதான் இருந்தாரு, எங்க அம்மா அப்படித்தான் இருந்தாங்கன்னு சொல்றானே அவன். அதுல இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். உண்மையே அப்படித்தானுங்க, ரொம்ப முன்பு அந்த மாதிரியில அந்த கருத்தோராக வரக்கூடிய ஒரு வினையனுடைய பதிவுகளை எல்லாம் மன அலைச்சூழலை மாற்றி நினைக்க செய்து அதுல இருந்து மாற்று எண்ணங்களும் மாற்று செயல்களும் கொண்டு வரணும்னு வச்சுக்கங்க, வினைகளை மாற்றணும். அந்த நீதிமன்றத்துல கூட சரி இவங்க ஏதோ தவறு செய்யலாம், அதுக்கு என்ன காரணத்தினாலும் செய்யலாம். இந்த தடவை வார்ன் பண்ணி விட்டுறாங்க, எத்தனையோ குற்றங்களை வார்ன் பண்ணிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம முறையில நாளைக்கு வரக்கூடிய ஒரு சொற்பொழியில எந்த மாதிரியான முறைகள் மூலமாக நம்ம பாவப்பதிவுகளை போக்கிக் கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம். அதாவது முதல்ல தெரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொண்ட பிறகு அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தினால்தான் அதனுடைய பலன் வருமே தவிர தெரிந்து கொண்டதனாலேயே ஒன்றும் வேதங்களை அல்லது மற்ற நீதி நூல்களை படிக்கிறவங்களை பற்றி ஒரு பெரியார் சொல்றார். வேதங்களை படிக்கிறான், நீதி நூல்களை படிக்கிறான், அதை அவன் செயல்படுத்தலைன்னா வேதங்களை சுமக்கும் கழுதை, அவ்வளவுதான் அவனுக்கு சொல்லலாம் மரியாதை. அதை பயன்படுத்தினால்தானே அவன் படிச்சதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி நாம் எந்த செயல் செய்யறோமோ அந்த செயல் தான் நம்முடைய தன்மையுடையவர்களாக மாற்றோம். அந்த செயலுக்குரியதை உணர்ந்து, உண்மையை உணர்ந்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு செய்யும் திறமையும் செய்வதற்கு உரிய வாய்ப்பும் கிடைக்கும். எனவே உண்மையை உணர்தல், நன்மையை செய்தல், அல்லவை விடுதல், இந்த மூன்றும் ஒன்றின் பின்னால ஒன்றை அடுத்து ஒன்று வர்றதை கவனிக்க. நமக்கு ஒரு பழமொழி உண்டு, முக்கால ஞானம். இந்த முக்கால ஞானம் என்றது நீங்க பெரும்பாலும் இங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பீங்க, அது மகான்களாண்டத்தான் உள்ளது. யார் மகான் தெரியாது. இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சமையல்காரனே மகானா தான் இருப்பான். அவன் சமையல்காரன்றதுதான் அந்த மனநிலையே இருக்கிறதுனால அவனுடைய குணாதிசயம், அவனுடைய அறிவு உங்களுக்கு நமக்கு தெரியல. ஆனா யாராவது ஒருத்தர் ஒரு வேஷம் போட்டுட்டு ஓ சரி அவர் தெரியல, அந்த அளவுல உண்மையை உணர்ற போது இந்த வேஷத்துக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ பழைய கால அனுபவம், இதுவரையில நமக்கு எவ்வளவு அனுபவம் வந்திருக்கு, அந்த அனுபவத்தை விடாத நினைவில் வைத்துக் கொண்டு தற்கால சூழ்நிலை, இப்ப ஒரு வேலையை செய்ய வேண்டியதா இருக்குது, ஒரு நிர்பந்தம், செய்ய வேண்டியதை செய்யும். இந்த சூழ்நிலையில இதை செய்தமானால், இப்படி செய்தால், இந்த அளவில் செய்தால் என்ன விளையும்? இப்ப பாருங்க, பழைய கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த மூன்றும் விரிந்து நோக்கக்கூடிய மனம் அந்த இடத்துல வருது இல்லையா? இதுக்கு பேர் தான் முக்கால ஞானம். யாருக்கு இல்லை, யாருக்கு இல்லைன்ற எல்லாம் இருக்குது. அது நமக்கிட்டே இருக்கிறதுனால எப்பவுமே நாம் நம்ம ஆண்டு இல்லாதது எங்க இருக்குதோ அதுக்கு ஒரு பெருமை, நமக்கு கிடைக்காதுன்னு எது தெரியுதோ அது மேலதான் ஒரு பேராசை, இப்படி பழகிட்டு இருக்கும். இதெல்லாம் விட்டுடுங்க, இன்னைக்கு போய் கணக்கெடுங்க, எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு என்ன தேவை, செயலுக்கு தகுந்த விளைவு உங்களாண்டே இருக்குது. இந்த உலகத்தை படைச்ச இறைவன் அந்த தொடர்ல இருந்து அங்க இருப்பு நிலையில இருந்து அறிவாகத்தான வர்றான். எந்த இடத்துலயாவது விலகிப்படுமா? ஒவ்வொரு பொருளை பார்த்தீங்கன்னாலும் அறிவு செயல்படாத அறிவு என்றா
உணர்வதும் சிந்தித்தலும் தான் அறிவு என்பது மொழி வழக்கில் வந்தது. அதுக்கு மேலாக உள்ளது என்ன அர்த்தம்னா ஒழுங்காத்தல். எந்த இயக்கத்திலையும் ஒரு ஒழுங்காத்தல் சீர்மை என்று இருக்குமே ஆனால் அதுதான் அறிவு. அத ஆங்கிலத்தில் சொல்ல போனா பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, வடிவ அமைப்பு, இதுவரையில வந்த தன்மையினுடைய அழுத்தம், அதாவது குணம், அதனுடைய இயக்க ஒழுங்கு, எந்த பொருளையும் இந்த மூன்றும் இருக்கும். அதான் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்பது ஆங்கிலத்துல சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க. ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், எந்த செயலையும் ஒரு நெறி, ஒரு முறை, அதுதான் கான்சியஸ்னஸ், அதுதான் அறிவு. அந்த அறிவு இல்லாத பொருளே இல்லை. மனிதன் என்ற வந்த அறிவு புலன்களை ஒட்டி இன்பம், துன்பம், அமைதி, பேரின்மை என்றதை நாடி இதை செய்யலாம், அதை செய்யக்கூடாது என்ற உணர்ச்சி வயம், பேராசை, இதுல இங்கதான் வழி தவறி போறோம். ஆனா மூன்று செயலையும், அதாவது பழைய கால அனுபவத்தையும், தற்கால சூழ்நிலையும், எதிர்காலத்தை நினைச்ச ஒரு நிலையும் மூன்று இணைச்சு அந்த கண்ணோட்டத்தோட நீங்க செய்யக்கூடியது 2 நாளைக்கு பழகி பாருங்க. ஒரு நாளைக்கு பழகுங்க. எதை நினைச்சாலும் எதை செய்தாலும் நம்ம இருப்பாயுதுன்னு தெரியல இல்ல. அப்போ நல்லதையே செய்யறதுக்கு பழகி கொண்டார். நல்லதையே போட போட நிரப்ப 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 அல்லது இல்லாத இந்த இடத்துல எடுத்தா எல்லா செல்வமும் நமக்குள்ளாகவே இறைவன் என்ற அந்த பேராற்றல் நீதிமன்றம் நமக்குள்ளாகவே இருக்கிறது. என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதையே வாங்கி வச்சு இந்தப்பா கேட்டுக்கணும். எப்போ ஒரு இளம் வயசுல ஒரு தவறு ஒண்ணு செய்துட்டான், அந்த இடத்துல ஒரு எலும்புல தேய்ச்சி போச்சு. அதுக்கு பிறகு அந்த வயது காரணமாக தெரியாதே 45 வயசுல அந்த இடத்துல தேஞ்ச எலும்ப இடத்துல அவனுக்கு வலிக்கிறது. எங்க என்னைக்கு செய்தது இன்னைக்கு அனுபவிக்கிறது. அந்த மாதிரி எந்த செயல், எந்த துன்பம் வந்தாலும் நான் ஏற்கனவே அதை செய்ததுதான், அந்த தவறு செய்தோம். அதனால மத்தியில எங்க அம்மா அப்பா சாப்பிட்ட சாப்பாடு, அதுல இருந்து வந்த இந்த உடலு அந்த ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருந்தது. இப்ப என் ஓட்டத்துல ஓட ஆரம்பிக்கிற போது இங்க ஸ்ட்ரைக் பண்ணது தெரிஞ்சுக்க வேண்டியதான். நண்பர்களே, இதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு. ஆங்கார காலம் அதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாக போய்விடாது. சாங்காலம் வரும்போது இவைகள் எல்லாம் சத்தியமாய் வினையாக முழுமப்பா. என்னன்னா சத்தியமா வினையாக முழுன்னா எப்ப சொல்றாங்க? சாயங்காலம். சாயங்காலம்னா 6 மணிக்குன்றது அர்த்தம் இல்ல, சாவுங்காலம், அஸ்தமன காலம். அப்போ நீங்க ரத்தத்தோறனால என்னென்ன காலத்துல என்னென்ன செய்தீங்களா அந்த இடத்துல அதனுடைய விளைவை உடனே வீணாக அல்லது வலியாக உணர முடியாது. அது அடங்கி இருக்கும். அது பிற்காலத்துல உடல்ல சக்தி குறையிற போது தானா எடுத்துக்காட்டு. இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நாம் எதை செய்தாலும் அது கட்டாயம் நாம் அனுபவிக்கிறோம். அப்ப நல்லதையும் செய்தோமானா இங்கதான் பிலாசபி சிம்பிள் ஆயிடும். நல்லதையே அனுபவிக்க முடியும். எனவே உள்ளதை உணர்வோம், நல்லதை செய்வோம், அல்லதை விடுவோம். அதாவது இந்த கருமையத்தினுடைய தூய்மை பற்றி பேசும்போது நாம் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாமே பெரும்பாலும் இந்த உண்மையை தெரியாதனால கருமையத்தை கெடுத்துதான் வச்சிருக்குமே தவிர தூய்மையாக வச்சிருக்கல. உதாரணமா தீர்க்க முடியாத ஆசைகள், அதாவது செயல்படுத்த முடியாத, அனுபவிக்க முடியாத ஆசைகள் எத்தனை இருந்து பாருங்க. உங்களால ஒரு 4, 5 கூட வச்சுக்கோங்க.
எவ்வளவு காலமா இருந்தது? 10 வருஷமா இருக்கும், 20 வருஷமா இருக்கும். அதை தீர்த்து விடலன்னு சொன்னா அப்பப்ப எழுச்சி பெற்று அந்த ஆசை எழுந்துட்டே அது எண்ணமாக எழுந்திருக்குமா இல்லையா? அப்ப இது தீர்க்க முடியாத தேவையில்லாத ஒரு ஆசை எழுந்து நம்ம காலத்தை ஒரு பகுதிய வாயில போட்டு, அதனால நல்லது செய்யறதுக்கு சிந்திக்கிறதுக்கு விடாத அது ஒரு தடை. தீர்க்க முடியாத, அதாவது அதை அனுபவிக்க முடியாத ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து ஆராய்ந்து பார்த்து இது நம்மால அனுபவிக்க முடியாது, அதனால இது எனக்கு, இந்த ஆசை எனக்கு தேவையே இல்லை என்று முடிவு கட்டுறது தான் ஆசை சீரமைப்பு என்ற தத்துவத்தை கொடுத்திருக்காங்க. அதுபடி ஒரு ஆப்போசிஷன் எடுத்துக்கொள்றது. அந்த பதிவுகள் பல தடவை போடுறோம். இப்ப என்ன ஆகும், மீண்டும் அந்த ஆசை எழுதுனா இதை பற்றி நம்ம முன்னாடி ஆராய்ச்சி செய்திருக்கோம், அது வருது, அது சொன்ன பதிவு, இனிமே எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, தேவையில்லை. இப்போ இனிமே அதுக்கு மேல் பதிவு போட்டது வரும். நீங்க எப்ப போட்டாலும் முதல்ல செய்யற போது அந்த செயலினுடைய வரும், பின்னால அதுக்கு மாற்று கொடுக்குறீங்களே அது சேர்ந்துதான் வரும். அதே எண்ணம் வந்தாலும் கூட, சின்ன உதாரணம் சொல்றேன், என்ன நீங்க நினைச்சு பாக்குறீங்க, நான் எப்ப பார்த்தாலும் இப்போ எல்லாம் தேவையில்லாத சந்தர்ப்பமாக மஞ்சா துணி போடுறதுன்னு ஒரு பழக்கம். இது மஞ்சா துணியை தள்ளிட்டு என்ன நினைக்கணும்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. அதே போல ஒரு எண்ணத்தோட இன்னொரு எண்ணத்தை சேர்த்து கட்டி வச்சுடுங்க, நல்ல எண்ணம். அந்த எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை துணிப்பா வரும். நான் எப்பவுமே கையில ஒரு கொடையை எடுத்துட்டு வரேன் அல்ல தடி எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கேன், எப்ப என்ன நினைச்சாலும் அந்த கொடையும் வரும் தடியும் வரும். இதுதான் எண்ணத்தினுடைய ஆற்றல். அதனால நம்ம நல்லதே போட்டு வைப்போம், நல்லதே விளைக்கிட்டு இருக்கு. ஒரு புண்ணியவான் சொல்றாரு, 2 பேரு பூக்கடைகள் வச்சுட்டு விற்கிறாங்க வரிசையா. அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சில சமயம் கோபம் வரும் அல்லது விளையாடுவான். இவன் எடுத்து ஒரு பூச்சட்டை, ஒரு பூ எடுத்து அவன் மேல அடிப்பான், அவன் இவன் மேல பூ எடுத்தான். ரோட்ல கல்லு வேலை செய்யறவன் அவன் என்ன பண்ணுவான்னா அந்த கல்லு எடுத்துதான் அடிப்பான். அவன் ஒரு கல்லு பெரிய கல்லா அடிப்பான், சண்டையே வந்துடும், ரத்தம் வந்துடும். இது போல நான் சும்மா விளையாட்டுக்கு கூட ஒரு நன்மையே விளைவிக்கக்கூடிய விளையாட்டாக இருக்கணும் என்பதை சொல்றோம். அது மாதிரி உட்கார்ந்து பாருங்க, என்ன எண்ணங்கள் வருது, நாம என்ன உள்ள போட்டு வச்சுக்கிறோம்ன்றதுக்கு கருமையத்துல என்ன இருக்கு, நமக்கு எண்ணங்கள் வருத, அதான் இறைவன் எடுத்து காட்டிட்டே இருக்கான். ஒரு பழமொழி சொல்றாங்க, எல்லாருக்கும் வருதா பாருங்க, நீ பேசாத போது ஆண்டவன் உன்னுள்ளே பேசிக்கொண்டே இருக்கிறான். வேற என்ன அர்த்தம்? நாம எதுவும் பார்க்கல, பேசல, சும்மா உட்கார்ந்து இருக்கோம். அங்க ஏற்கனவே நாம போட்டு வச்சிடலாம்ப்பா, அந்தப்பா நீ இத்தனை நாள், நாளைக்கு முன்ன இதை செய்த, என்ன நாளைக்கு முன்ன என்னது எண்ணி வச்ச, ஒண்ணு கொடுக்கறது யாரு? நாம பேசாத போதுதான் அவன் பேசுறதுக்கு கேட்குது, நாம பேசிக்கிட்டே இருக்க போதுன்னா அது பேசுறதுக்கு கேட்கு. இப்ப இதுல எல்லாம் என்ன தெரியுது, இறைவனுடைய தெய்வீக நீதிமன்றம் எது என்று தெரியுது, எல்லாம் நமக்குள்ளாதான். அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். இந்த அகத்துக்கு உட்பொருளாக உள்ள கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை, அவனுக்கு அடித்தளமாக உள்ள மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டானே. ஆனால் ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ள. ஏன்னா தெய்வம் அறிந்தா காந்த நிலை அறியாமல் கடவுளை அறிவதோ, கருமையை அறியாமல் அறிவினை அறிவதோ மாந்தருக்கு வேறு வழி இல்லை என்று நான் விளக்கியபடி, இந்த இரண்டையும் தெரியாத கடவுளையும் அறிய முடியாது, அறிவையும் அறிய முடியாது. தெளிவாக தெரிந்து கொள்றதுக்கு சிறிது நேரம் நீங்க முயற்சி பண்ணாலும் கருமையத்தை பற்றி இந்த 3ஐயும் தெரிந்து கொண்டு நாம எண்ணங்கள் எல்லாம் எப்படி வருது எப்படி போகுதுன்றத
நல்லா தெரிஞ்சு கொள்ளலாம். அங்க யார் செய்யறது அந்த வேலை? இறைவன் தான். இன்னும் வேற என்ன வேணும்? அந்த இறைவனை நீங்க உருவத்தில் பார்க்கணும்ன்றீங்க. இறைவன் எங்கும் இருந்த இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடியவன ஒரு உருவத்தில் எப்படி பார்க்க முடியும்? நீங்க ஏதாலும் விரும்பி நல்லது செய்யணும்னு விரும்பினா இறைவன் கொடுக்கறான். யார் மூலமா? இன்னும் ஒருவர் உங்களுக்கு யாராலும் தெரிஞ்சவன் மூலமா கொண்டாந்து கொடுக்குறான். இறைவனே தான் கொடுக்குறான். இன்னொரு உருவத்தில் தான் கொடுப்பானே தவிர இறைவன் என்றது நீங்க வந்தாதான் தெரியுமா உங்களுக்கு? ஆகவே இறைவனும் உணர முடியுமா? அல்லாது பார்க்க முடியாது. அதனால நாம் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலெல்லாம் நமக்குள்ளாகவே இருப்பு கட்டி வச்சு காலத்தால அதையெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவன் இறைவன் தான். அந்த இறைவனுடைய இருப்பு நிலை இடம், அதாவது ஆசனம், கருமையம். அந்த கருமையம் தான் இறைவனுடைய நீதிமன்றம். சொன்னது சொன்னபடியா, செய்தது செய்தபடியா, நாம கொடுத்தது கொடுத்தபடியாக நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய நீதிமன்றம் அதுதான். ஒரு என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தாரு. அவர் ஒருத்தரை அனாவசியமா அடிச்சுட்டார். நான் கேட்டேன், இல்லைங்க அது அவர்தான், அவன் பேசினா எனக்கு கோபம் வந்து அடிச்சுட்டேன், நீங்க செய்திருக்க கூடாது, மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு. அதெல்லாம் வளர்ந்த. அதன் பிறகு அவன் வந்து கோர்ட்ல சூட் போட்டான். இவர் வந்து என்ன அனாவசியமா அடிச்சாரு. இங்க இருந்து போனாங்க. இங்க ஏதோ சொன்னாரு. அவருக்கு சாட்சி இல்ல, சரியான நிரூபணம் இல்ல, கேச தள்ளிட்டு. இந்த நண்பர் வந்தாரு என்னண்ட ரொம்ப குதூகலமாக, சுவாமிஜி இன்னைக்கு அந்த கேஸ் தள்ளிட்டாங்க. எந்த கேஸுங்க? இந்த மாதிரி அந்த ஆளை அடிச்சுட்டு அவன் சூட் போட்டானு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இன்னைக்கு தள்ளிட்டான், டிஸ்கஸ் பண்ணிட்டான். மேஜிஸ்ட்ரேட் தானே டிஸ்கஸ் பண்ணாருன்னு சொன்ன. என்னங்க சொல்றீங்களே? இன்னும் யாரு டிஸ்கஸ் பண்ணணும்? உங்களுக்குள்ளாக அந்த எண்ணத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? நான் செய்யலன்னுட்டு முடியுமா? அதான் தெய்வீக நீதிமன்றம். என்னைக்குமே செய்த தப்பு இருக்குது, அதை மறைக்கிறதுக்காக செய்த தப்பு இருக்குது. எல்லாத்தையும் அவங்க இதுதான் கருமையத்தை தூய்மைகளை வச்சு அப்படி இல்லாத. ரெண்டாவது, பொய் சொல்லுவதே கருமையத்தை கெடுக்கிறது என்றத வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு. நாகரீகம், நாகரீகம் என்ற வார்த்தை நாம வந்து எப்படி உபயோகப்படுத்துறோம், அந்த மொழிக்கு என்ன அர்த்தம் வச்சிருக்கோம்னு பாருங்க. அது சரியான அர்த்தம் என்ன? வள்ளுவர் சொல்றதுதான். நான், அகம், திரிகம். நான் பேச்சு, சொல். அகம் என்பது உள்ளம். எங்கே நாம் என்ன செய்தாலும் அங்க பதிஞ்சு வச்சுக் கொண்டிருக்கிறது, அதான் உள்ளம். நான், திரிகம் என்பது மனம். டிக்ஷனரியே, தமிழ் டிக்ஷனரியே எடுத்து பாருங்க. திரிகம் என்றால் மனம். இந்த பொய் சொல்லும் போது மனம், நாக்கு இது ரெண்டும் ஒத்துழைக்குது. லஞ்சத்துல ஒத்துழைக்கிற மாதிரி. இந்த உண்மையான உள்ள இருக்கக்கூடிய பதிவு ஒத்துழைக்குமா? நான் இல்லைன்னு சொல்லுவான். நான் எடுக்கலன்னு நினைக்க முடியுமா? அவன் முடியாது. அதான் நீதி. தவறுவே தவற. அந்த நீதிமன்றத்துக்கு முரணில்லாத நாம் நடந்தால் நினைக்கிறது நடக்கும், நடக்கிறதா நினைப்போம். ஏன்? அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய மனம் நிலையை பிடிச்சாச்சு, அலையிலிருந்து நிலைக்கு வந்தாச்சு, கலக்கம் இல்லை. எனவே அன்பர்களே, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஒன்னொன்னா பழகி கொள்வோமே. இன்னைக்கு ஒரு செயல், ஒரு கருத்து, அதை மாற்றணும், அதை இனிமே செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு கருத்து எடுத்து, ஒரு நாளைக்கு கூட ஒரு நாள், ஒரு வாரம் வச்சுக்கங்க ஒரு கருத்து. அப்படி செய்தோமானா மொத்தத்துல நம்ம ஒரு 20 பிழைகள் இருக்கிறதாக வச்சுக்கிட்டோம். 20 வாரம் போன பிறகு என்ன இருக்காங்க? இம்மாதிரி உணர்வதோட செயல்ல கொண்டு வரணும் என்று கூறி
அந்த முறையிலே செய்து 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 பழகி பலன் பெற்ற நான் எந்த பலனை பெற்றனோ அதை அப்படியே உங்களோட ஒப்பிக்கிற இது உலகத்துக்கு சொந்தம் என்று கூறி என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்து கொண்டு வாழ்க வளம்.